வணக்கம். இன்று உலகம் முழுவதும் ராஜராஜ சோழன் நம்முடைய திருமுறையை கண்டெடுத்த நாளினை இந்த திருவிழாவாக சிதம்பரத்தில் ஒரு 5000 அடியார் பெருமக்கள் இன்று தேதி 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை சரியாக 5 மணி அளவில் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 5 மணி அளவில் பிரம்மாண்டமான விழா இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. நானுடைய மேனி அலங்கரிக்கப்பட்டு இன்று சிதம்பரம் முழுவதும் நகரமாக இருக்கின்றார்கள். ஒரு அருமையான நிகழ்விலே 5ஆம் உலக தமிழ் சங்கத்துறை நிறுவன தலைவரும் பன்னாட்டு தமிழர் பேரனுடைய நிறுவனமாகிய முத்துக்குமார் பேசுகின்றேன். அருகில் பன்னாட்டு தமிழர் பேரனுடைய அமைப்பாளர் ராசமோகன் இருக்கின்றார். பன்னாட்டு தமிழர் பேரனுடைய பொருளாளர் ராமராஜர் இருக்கின்றார். தமிழ் பற்றாளர்கள் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் ராமகிருஷ்ணன் முனுசாமி வருகின்றிருக்கின்றார்கள். இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ராஜராஜ சோழன் தேவார பாடல்களை, அதாவது சுந்தரர், திருநாவுக்கரசர் கேட்டு அந்த ஓலைச்சுவடியை தேடுகின்றனர். அப்பொழுது திருநாரையூர் என்ற பொல்லாப்பினர் அருளாளர் நம்பியாண்டார் நம்முடைய கணவனை இறைவன் தோன்றி சிதம்பரத்தில் இந்த அறையிலே இந்த ஓலைச்சுவடி பாதுகாக்கப்படுகின்றது என்ற தகவலை தெரிவிக்கிறார் பொல்லாப்பிள்ளையார். நம்பியாண்டார் பொல்லாப்பிள்ளையார் பக்தர். பொல்லாப்பிள்ளையாரை நேரிலே பார்த்தவர், அருள் கண்டவர், அவருடைய அருளை பெற்றவர். அவர் ராஜராஜ சோழன் சொல்கிறார். அந்த மாமன்னன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி அந்த மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு இந்த செய்திகளை சொல்கின்றார். ராஜராஜ சோழன் அந்த மூவர் சிலைகளை எடுத்துக்கொண்டு சிதம்பரை தீட்சர்களை பார்த்து அந்த ஓலைச்சுவடிகள் ஒன்றுமே சொல்லவில்லை. தீட்சிதர்கள் இந்த திருமலை கண்ட விநாயகர் இந்த சிதம்பரம் கோயிலுக்குள் இருக்கின்றார். அது மேலே வைத்து அதை மூடித்திருக்கின்றார்கள். ராஜராஜ சோழன் திறந்து வைக்கின்ற போது புற்று மண் மூடி இருக்கின்றது. அப்படியே கண்ணீர் விடுகின்றார் ராஜா சோழன். அந்த ஓலைச்சுவடர் இருக்குதுன்னு சொல்லி அது இறையர்களால் அந்த ஓலைச்சுவடியில் குற்றமெல்லாம் எடுத்துவிட்டு அந்த ஓலைச்சுவடியை தொகுத்த போதுதான் தேவாரம் என்கின்ற உலகமே தோன்றுகின்ற பொக்கிஷம் நமக்கு கிடைத்தது. அந்த பொக்கிஷத்தை ராஜராஜ சோழன் கண்டெடுத்த நாளாக இன்றைய நாளினை உலகம் முழுவதும் சிவனடியார்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இன்று கிட்டத்தட்ட ஒரு 5000 சிவனடியார்கள் வந்து வருகிறது. இன்று மாலை ஒரு 5-6 மணி அளவில் அந்த தேவாரத்தை தலையிலே சுமந்து கொண்டு சிதம்பரம் 4 வீதியிலும் வள இருக்கின்றார்கள். கலந்து கொண்ட அனைவர் குடும்பமும் பல்லாண்டு வாழ்கிற வாழ்த்தி வணங்குவதிலே பெருமை அடைகின்றேன். சிவாய நம திருச்சிற்றம்பலம், சிவாய நம திருச்சிற்றம்பலம், சிவாய நம. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய.